அதே மாதிரி இன்னைக்கு சட்டசபை நிகழ்வுக்குள்ள வருவோம். அக்கா பிரேமலதா என்ன சொல்றாங்க? குதிரை பேரம் நடைபெற்று இருக்கிறது, முகத்தை மூடி சென்ற நபரை பற்றி முதல்வர் வாயை திறக்க வேண்டும் சொல்றாங்க. இது குதிரை வேகத்தில் போகிற ஆட்சி, குதிரை பேரத்தில் உருவான ஆட்சி இல்லை. நான் இதை தான் இன்னைக்கும் சொல்றேன். இன்னும் ஒரு சினிமா டைலாக்ல இருந்து வெளியே வரல. அவரு தாவேகாவுடைய தலைவராக இருந்தால் ரஜினி கேள்வி கேட்க மாட்டேன். இன்றைக்கு அவர் எனக்கும் சேர்த்து முதலமைச்சர். இந்த மாதிரி ஒரு சினிமா டைலாக் சொல்லலாமா? முகத்தை மூடிட்டு போனது யாரு கேட்கறாங்கல்ல, யாருன்னு சொல்ல வேண்டியது தானே. குதிரை பேரம் நடக்கலன்னா அப்ப நீங்க சொல்லணும் யார் அந்த முகத்தை மூடிக்கொண்ட நபர் என்று. உண்மையாவே சார், காமராஜர் ஆட்சி அமைப்பேன், காமராஜர் ஆட்சி அமைப்பேன்னு சொன்னாங்க. காமராஜரை தூக்கி ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க இன்றைக்கு தாவேகா. அங்கிருந்த காமராஜ் அவர்களை குதிரை பேரம் நடைபெற்று அவரை அமமுகவில் இருந்து விலைக்கு வாங்கியிருக்கிறார்கள். அமமுகவில் இருந்து நேற்றைக்கு அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். எதுக்கு போனோம்? தான் கட்சியில நின்று என்டிஏ எங்களுக்கு கொள்கை எதிரி, திமுக எங்களுக்கு பொலிட்டிக்கல் எனிமின்னா சொல்லிட்டு இரண்டு கட்சிகளிலும் இருந்தும் இரண்டு கட்சிகளுக்கு எதுக்கு வாக்கு விழுந்திருக்கும்? விஜய் வேண்டாம், திமுகவிற்கு விழுந்த வாக்குகள்னா விஜய் வேண்டாம், மதவாத சக்திகள் வேண்டாம், எங்கள் வேட்பாளருக்கு விழுந்த வாக்குகளையும் என்டிஏ கூட்டணியில காமராஜ் யாருடைய வாக்கை பெற்றிருப்பார்? என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவான வாக்குகளை பெற்றிருப்பார். ஆனால் இவர்கள் இருவருமே எங்களுக்கு தேவையில்லை என்ற ஒரு ஸ்டாண்ட்ல இருந்த விஜய் அவர்கள் இன்றைக்கு அவர்களை அழைத்து வந்துதான் இன்றைக்கு இந்த பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் இதுவே ஒரு அவமானம் தான்.